ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ அய்யனார் துணை சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரமோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கதையில் இப்போ பயங்கரமான திருப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக இன்றைக்கி ப்ரமோவில் வந்த சில காட்சிகள் சீரியலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுதுன்னே சொல்லலாம். ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ப்ரமோ ஆரம்பிக்கும் போதே மெடிக்கல் ஷாப் விஷயத்தை பற்றி தாங்க பேசுகிறாங்க. பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பு கை மாற்றுறாங்க போல். அதை கேள்விப்பட்ட உடனே நம்ம வானந்திக்கு அதை எப்படியாவது நம்ம நம்ம போய் அதை அந்த ஷாப்புக்கு ஓனர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப் சும்மா கிடைக்காது. ஏற்கனவே நல்ல ரேங்கிங்கில் இருக்க ஒரு ஷாப்பு. அதை அப்படியே எடுத்து நடத்தணுங்கிற பிளான் போடுறாங்க. ஆனால் அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கவங்களுக்கும் கோவம் வருது. ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட காசு இல்லை. உனக்காக நான் என்ன பேங்க்லையா போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாரு. சொந்தக்காரங்க மத்தியில் நம்மளும் கொஞ்சம் நல்லாவே காட்டணும் அப்படின்னா, நிலாவுக்கு கல்யாணம் ஆனது எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். அதுக்காக ஒரு ரிசப்ஷன் நடத்தலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனால் நிலா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, திரும்பவும் போய் அவங்க கூட சேர்ந்து நம்ம ரிசப்ஷன்லாம் நடத்துறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அது ஒரு கலாட்டான காட்சிகளாக நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா, தம்பிங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சீரியஸான கலாய்ப்பு காமெடி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குங்க. மறுபடியும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்டேஜு ட்ரெஸ் மறுபடி கோட் ஷூட்லாம் போட்டு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற சந்தோஷத்தில் இருக்கார் நம்ம சோழன். அதெல்லாம் பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே. அதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு நல்ல நார்மலாக நம்ம வீட்டில் பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி நல்ல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது மெடிக்கல் ஷாப் பிரச்சனை ஒரு பக்கம், இந்த ரிசப்ஷன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். கதை விறுவிறுப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. பெரியவர் ஆசைப்படுற மாதிரி ரிசப்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.